நாட்டினுடைய சுதந்திரம் அடைஞ்சு 79 வருஷம் ஆகுது. இந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு பிழைப்பு தேடி போகிறாயா? பிழைப்பு தேடி போகிறான். அசிங்கம். வடநாட்டிலேருந்து இங்கே வர்றான்னா, பிழைப்பு தேடி இங்கே வர்றான்னா, அதை விட அசிங்கம் உனக்கு என்ன இருக்குது? அந்த மாநில முதல்வர் கையாளாகிறவன் தரங்கட்டமாக ஆண்மை இல்லாத பையன் நல்ல அர்த்தம். இப்போ வட இந்தியாவிலேருந்து இங்கே வர்றானே, அந்த மாநிலத்துடைய முதல்வருக்கு ஆண்மை இல்லாத பையன், ஆளும் திறமை இல்லாத பையன். அதனால் அவன் புலம்பெயர்ந்து இங்கே வர்றான். கேடு கட்ட போயிடும். உழைப்பு தேடி பிழைப்பு தேடி உலகெங்கு நீ போறீன்னா, இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு, இந்த நாட்டினுடைய முதல்வர்களுக்கு, ஆட்சியாளருக்கு ஆண்மை இல்லாத போயிடும்டா. உண்மையிலே ஆண்மை இல்லாத போயிடும், திறன் இல்லாத போயிடும். ஆண்மை உள்ளவன்னா இல்லாமல் புதியது. ரஷ்யாவிலேருந்து ஒருத்தராவது கொரோனாவில் லேபர் வேலைக்கு போயிருக்கானா பார்த்துருக்கியா? சைனாவிலேருந்து வந்திருக்கானா? ஏன் வரல? அவன்லாம் ஆண்மை உள்ளவன், ஆளும் திறமை உள்ளவன். அதனால் அவன் நாடு தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. அவன் யாரை பற்றி கவலைப்படல, தன் நாட்டை பற்றி கவலைப்படுறான். பிரதமர் நரேந்திரன் என்ன பண்ணுறான்? என்ன சொல்லி ஜெயிச்சு வந்தான்? சொல்லுங்க, என்ன சொல்லி ஜெயிச்சு வந்தான்? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? தன்னிறைவுன்னு என்ன அர்த்தம்? இந்தியாவில் ஒரே ஒரு குடும்பம் தண்ணீர் அடைவதுனா, இந்த நாட்டிலேருந்து லேபர் வேலைக்கு அப்படின்னு போகக்கூடாதுங்க. அப்படி ஒருத்தர் போனான்னா வாணிபத்துக்காக போகணும். இந்த நாட்டினுடைய விளைபொருளை, உற்பத்தி பொருளை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்காகத்தான் போகணும். அதை விட்டுட்டு அந்த ஏதோ ஒரு நாட்டில் போய் அங்கே உட்காந்து கக்கூஸ் கழுவுறது, ஆடு மாடு வைக்கிறது, ஒட்டகம் வைக்கிறது, சம்பளம் பாதிகள் தர்றதில்லை. அவங்க என்னென்ன சொல்கிறான்? இல்லை, இந்தியா ஃப்ளைட்டை பார்த்தாலே அவங்க லேபர் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவான், தெரியுமா? இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு பேர் லேபர் ஃப்ளைட், தெரியுமா அவங்க? நான் இதை பார்த்துருக்கேன், என் காதால் கேட்டு. லேபர் ஃப்ளைட்டாமா? அதுக்காக நான் எமிரேட்ஸில் வருவேன். எமிரேட்ஸில் டிக்கெட் புக் பண்ணி வருவேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியே வந்தால் கூட அந்த இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏறி உட்காந்துன்னா நம்ம ஊரில் கடை கடை எல்லா பார்த்தும் ஆடும் மாதிரி அந்த சத்தத்தோடு ஒரு விமானம் கிளம்பும். ஒரு கிராமத்தில் ஓடும் பாருங்க பஸ்ஸு, ஊழல் பண்ணி அந்த பஸ்ஸெல்லாம் கண்ணா பண்ணாலும் விட்டு போன போது குப்பை வண்டி மாதிரி இருக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ். இதுதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்து. சுதந்திரம் வாங்கி 69 வருஷத்தில் இன்னும் இந்த நாடு தண்ணீர் வடியலாம். எப்படா தண்ணீர் வடியலாம்? தண்ணீர் பண்ணி எப்படி? பிரதமர் நரேந்திரனோ, ஸ்டாலினோ, எவனோ ஒரு பிரதமரோ மற்ற 3 வேலையும் சொக்கா போட்டுக்கிட்டு நல்ல வக்கனையாக தின்னுட்டு கவர்மெண்ட்டு காசில் புரோட்டோக்கால் படி வந்தவ பாதுகாத்து ஊர் சுற்றுறதா? சொல்லுவோம். வெக்கமான சூடு சொன்னா அவனும் செய்வானோ? அதை அவன் அண்டர்வேர் போடும்போது அவனுக்கு அவன் மனசு உறுத்த வேணாமா? போடுற ஜட்டிலேருந்து, போடுற பனியிலேருந்து இந்த நாட்டு மக்களுடைய பணம் இவனுக்கு நம்ம எதாவது செய்துங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இந்த நாட்டை பிறந்தவனை வெளிநாட்டை விட்டுருவானா? வெளிநாட்டை போய் வேலை செய்ய விடுவானா? அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. உங்களுக்கு இந்த அறிவு கிடையாது. உங்களுடைய எண்ணெல்லாம் என்ன? இந்த நாட்டில் பிறந்துறீங்க, பிறந்தங்கிறது தெரியும். ஓட்டு எதுக்கு போடுறதுன்னு ஒரு பேருக்கும் தெரியும். எதுக்காகடா ஓட்டு போடுறீங்க? அதாவது சிந்திங்கடா போடுறது. ஓட்டுனா என்ன, வாக்குரிமைன்னா என்ன, அந்த அறிவாவது இருக்குமா? கிடையாது. எங்கேயோ 5 வருஷம் ஒரு திருடுறவன் பூரா திருடிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் சுதந்திரம் யாருக்கு கிடச்சிதுன்னா, கொள்ளை அடிக்கிறவங்க, திருடுறவங்களுக்கு இவனுக்காக தான் சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையான சுதந்திரம் இந்தியானா, இந்த நாடு வளர்ச்சி நோக்கி நகர்த்துனா தண்ணீர் அடைஞ்சிருக்கும். இந்த நாட்டில் இருந்து ஒரு லேபர் ஒருத்தன் கூட கூலி தொழில் வேலை பார்க்குறதுக்கு பிழைப்பு தேடி வெளிநாடுகளுக்கு பணம் கட்டிட்டு போகக்கூடாதுங்க. அதான்டா தண்ணீர் வடித்த நாடு. சும்மா இல்லை, தான் வீட்டில் பொறுத்தவரைக்கும் இங்கேயே வேலை கொடுத்து, இங்கேயே சாப்பாடு கொடுத்து அவனை இங்கேயே வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கம், ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர் என்ன கூந்தலுக்குடா? என்ன கூந்தலுக்கு சொல்லுங்கள், என்ன கூந்தலுக்குடா? அதுக்கு ஆங்கிலேயனே இருந்திருக்க போகுது தானே? ஆங்கிலேயாச்சே இருந்திருக்கலாம்ல. ஆங்கிலேயாச்சி இருந்துக்கலாமா? இருக்கக்கூடாது. அரசியல் விடுங்கிற அதிமுக சுதந்திரம் வாங்கி 29 வருஷம் தான் ஆகுது. இது என்னடா உன் பரம்பரை கட்சி? எதிரா பரம்பரை? உனக்கு எதிரா பரம்பரை? பொறுக்கி நாய்களை அடிமைங்கிறதாண்டா நீங்கள் பரம்பரை. புறம்போக்கு நாய்களை புத்தி வேணும், சொரணம் வேணும். பிரியாணி பேர் மலத்தை கொடுத்தாலும் தின்னுடுவீங்களா? ஸ்டாலின் நரேந்திர மோடிலாம் மூத்திரம் மேய்ச்சி கொடுத்தா மூத்திரத்தை குடிச்சிருக்கீங்களா? மாட்டில் கொடுத்து நான் மானங்கட்ட போயிடுவேன். உலகத்தில் அவன் எந்த ரேஞ்சில் நான் போயிட்டு ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போகிறதுனா கௌரவத்தோடு போகணும்டா. ஒன்று பிஸ்னஸ் மேனாக போகணும், இல்லை நீ சுற்றுலா பயணியாக போகணும். பொறிக்க ராஸ்கஸ் வெளிநாட்டில் போய் ஒட்டகம் வைக்கிறது, ஆடி வைக்கிறதுக்கு எதுக்கு போகிறீங்க? பொறிக்க நாய்களை உங்களுக்கு வைக்கல, உங்கள் ஆள்ற தலைவர்களுக்கு வைக்கவில்லை. சூடு சொரணம் இருந்துச்சுன்னா இந்த தேர்வில் சிந்திங்கடா. 15 வருஷமாக ஒருத்தன் கத்துறான், ராத்திரி பகலாக கத்துறான். தண்ணீர் வடிங்கன்னா நம்ம நாட்டு பொருளாதாரத்தை நம்ம வெளியில் போகக்கூடாதுடா. நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்டா.
பால் பொருளாதாரம் இவ்வளோ இருக்குன்னா உலக நாடுகள்லாம் ஏன்னா கையில் எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்கா இல்லையா, எல்லா கையிலும் கைபேசி இருக்கா, எல்லாத்துக்கும் வலைவலி இருக்கா இல்லையா, எல்லா பேரும் படிச்சிருக்கீங்க, படிக்காத இந்த நாட்டில் ஒன்று எல்லா பேரும் கையில் மொபைல் வச்சுருக்கீங்களா? ஏன்னா மானக்கட்ட நாய்களை தட்டி பார்க்க வேண்டியதுனா தட்டி பார்க்க வேண்டியது என்ன போட்டோம்னா என்ன ஒன்று ஜனநாயகம் போட ஒன்று எம்ஜிஆர் மாதிரி வரும். யாரா அவன் எம்ஜிஆர்? இந்த பாருங்க மரியாதையாக சொல்கிறேன். இந்த பிரச்சனை என்னென்னு படிக்காமல் இந்த புரட்சி தலைவி மாடு மேய்க்க கூட லாய்க்கில் அதை படிப்பறிவு இல்லாத போய் சொல்லலாம். பாக்கெட்டில் போட்டால் ஆட்டிக்கிட்டு போனான். கருணாநிதி ஜெயலலிதாலாம் பெரிய புரட்சி பிடிக்கிட்டாங்க. உனக்கு மரியாதையாக சொல்கிறேன். 79 வருஷத்தில் முத ஒருத்தன் அரசியலை பற்றி அரசியல் நான் என்னன்னு பேசி உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வர மாட்டேன். சிந்திக்கணும். மூளை கொடுத்துருக்கேன்னா களிமண் வச்சுருக்கேன் தலையில். ஏண்டா அறிவட்ட முண்டங்களா நான் ஓட்டு போடுறது என்ன, குடிக்கிறது கூத்தடிக்கிறது வேள்றது இதான் வாழ்க்கைடா. ஏன்னா மானக்கட்ட போயிடும். சூடு சொரணம் இருந்துச்சுன்னா நீங்களாம் உண்மை குட்டி யாரும் ஆடு மாடு கூட குட்டி போடுறோம். மானக்கட்ட போயிடும். குடும்பமானது குடும்பம். வீட்டுக்கு ஒரு குடிகாரன் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் பொறுக்கி நாய்களை கற்பழிப்பு இருக்கு. கேட்க முடியல. போலீஸ் சென்று கற்பழிப்பு நடக்குது. அறிவிட்ட முண்டங்களை ஓட்டு போடுறதுக்காக பிறந்தீங்க, ஓட்டு போடுறதுக்காக பிறந்தீங்க. அந்த அறிவிட்ட முண்டங்களை நீ போடுற ஓட்டு எதுக்குன்னே தெரியாமல் ஓட்டு போடுறீங்க. நாய்க்கு வாக்குரிமை கொடுத்தா கூட இந்நேரம் இந்த நாடு முன்னேறி இருக்கும். அறிவிட்ட முண்டங்களா அவனும் ஒருத்தனும் உங்களை எவ்வளோ கேட்க மாட்டேங்கன்னா நீங்களும் இதை பற்றி சிந்திக்க மாட்டேங்க. படித்தவன் இருக்கிற நாடாடாது. ஏண்டா நீங்களாம் படித்தவனு சொல்ல முடியுமாடே? பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு இன் பண்ணிட்டு வரீங்களா? ஜட்டியோடு நீங்கள் போன நிர்வாணமாக போகலாம்டா. அறிவிட்ட முண்டங்களா என்னத்துக்கிட்ட உங்களை நீங்களாம் எல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க. கோல்டு மெடலிஸ்ட்டு ஒருத்தர் சொல்கிறான் கோல்டு மெடலிஸ்ட் கொடு குப்பைக்கு சமம் கொண்டு குப்பையில் விட்டு கோல்டு மெடலிஸ்ட் நான் பிடுங்கிறதுக்கு உலகத்தரம் நினைக்க உலகம் எங்கடா போயிட்டு இந்த இருக்காண்டா பாம்பு கொல்லியை திக்கிறார் சைனா இருக்கிற அன்னைக்கு இன்டர்நேஷனல் வந்துட்டாண்டா. வல்லரசு ஆகிட்டான். ரஷ்யா வல்லரசு ஆகிட்டான். நீ வல்லரசுன்னு சினிமா பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கு. அறிவு கட்ட முண்டங்களை சோத்தில் கை வைக்க போதும். அது கண்ணுக்கு சோறாக தெரியுதா மலமாக தெரியாதா? முண்டங்களை அறிவு வேணாம். எவ்வளோ நாள்டா ஒருத்தர் யோசிச்சு உங்களை திருத்தறதுக்கு எவன்டா போராட முடியும்? இதான் வேலையா ஏண்டா ஆடு மாடுகளும் புல்லு திருட்டு சாணி போடுற மாதிரி நீங்களும் போய் கொட்டாயில் படுக்க வேண்டியதுடா. முட்டா போய் குள்ளு படுக்கிறதுக்கு ஏசி வேணும். சிந்திக்கிற அறிவு வேணும். எதுக்கு அவன் சொல்கிறாங்கிறது பேச 2000 தரேன் 2500 தரேன். அவங்களுக்கு வெக்கமானதுக்கு கிடையாது. உங்களுக்கு அந்த வெக்கமான சூடு கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக விவசாயத்தில் ஓட்ட போடும். அவன் சொன்னதுக்கு செய்யலைன்னா கேள்வியை கேட்டு பகுத்தறிவுள்ள மனிதனாக வாழணும். ஈரோடெலாம் சாமி கும்பலை பிடிச்சிக்கிட்டு திமுககாரம் மயிறு நெட்டதோட பெரியார் புடுங்கி கருணாநிதி ஜெயலலிதா என்னடா நீங்கள் பண்ணிட்டா? படிக்காதவங்க கிராமத்தில் உள்ள போய் எவனோ ஒருத்தன் சொல்லுவான் இல்லை படிச்சிருக்கங்கிறீங்க நீங்களாம் என்னடா படிப்போம்? வெக்கக்கேடுறேன். ஏன்டா இங்கே பிறந்தவங்களுக்கு வெக்கக்கேடுறோம். இப்போ நிறுத்திடா 8ஆம் தேதி என் மன வலியே தான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? எவன்டா கொஞ்சம் கூட சிந்திக்கிற அறிவே இல்லையா? சே போங்கடா. இதுக்கு மேலே உங்களுக்கு இது ஃபைனலில் இறுதி வாய்ப்புடா. உங்களுக்கு என்ன போகிறப்ப 700 வருஷம்டா இந்த பாரத தேசத்தை சிந்தில் 700 பீஸை பிரிஞ்சு ஓடுண்டா. இதை ஒன்று சேர்க்கறதுக்கு 3 நூற்றாண்டாகும். அந்த மாதிரி கதற அடி வாங்குவீங்க. நீங்களாம் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கதறுவீங்க பாருங்க. இந்த நாட்டில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் சரிதான் எல்லாத்தையும் திறந்துங்கிற சாமியார் பேர் இருந்தது. நீங்கள் கதரில் அப்புறம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்தாச்சுடா. இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ தாமரைக்கு தான் போடுவார், ரெட்டலைக்கு தான் போடுவார், சூரியனுக்கு தான் போடுவாங்க. அப்படின்னு பிடுங்கிறதான் என்கிட்ட இந்த மாதிரி பேச்சே ஒன்றும் இருக்கக்கூடாது. சிந்தனை அறிவு இருக்கணும். எதுக்கு சொல்கிறாங்கிற கேள்வி திறன் இருக்கணும். உள்ளுக்குள்ளே போய் அதை ஆய்வு செய்து பார்க்குற அந்த திறனே இல்லாமல் நீ என்ன மனுஷன்? எதுக்கு நம்ம விவசாய சந்தைக்கு ஓட்டு போடுறான்னு நான் சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு போடுறான்னு நான் சொல்கிறேன். அவன் தேர்தல் வரைவுரை வெளியிட்டிருக்கான். பிடிஎஃப்பில் கூட இருக்குது. எடுத்து படிச்சுப்பார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் 15 வருஷமாக என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்கிற அதை கூட தெரியல நாய்களை. எல்லா பேரும் விவசாய சந்தை போட்டு விவசாயம் என்னடா பண்ணுறீங்க? நீ பண்ணலான்னு உன் அப்போட பாட்டனை எவனோ ஒருத்தர் விவசாயம் பண்ணியிருப்பான்ல. அந்த விவசாய சந்தைக்காக ஒருத்தர் போராடுறான்ல. எதுக்காக போராடுறாங்கிற அந்த அறிவு சிந்திக்கிற அறிவு கூட அவங்கள்ட்ட இல்லை. சொல்லுங்க. கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அவங்கள்ட்ட. விவசாய சந்தை ஓட்டு பண்ணி கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நான் என்ன பாகிஸ்தான்காரன்ட்டே போய் ஓட்டு கேட்குறேன்? சொல்லு வெளிநாட்டுக்காரன்ட்ட போய் எங்கள் இந்தியர்களுக்கு ஓட்டு பண்ணுறாங்க கேட்குறோம்.
ஏண்டா நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு நம்ம ஓட்டு போடணும்னு கேட்டால் என்னடா உங்களுக்கு அவ்வளவு சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்கு? விவசாய சனத்துக்கு ஏன் ஓட்டு போடணும் சிரிச்சு பாருங்கடா போல அறிவு விட்டோம் உண்டாங்களா. 29 வருஷம் ஆச்சுடா. உன் வீட்டில் நாளைக்கு பிறக்கிற உன் பிள்ளையோ உன் பேர பிள்ளையோ இங்கே வேலை பார்ப்பானா இல்லை வெளிநாட்டை போய் வேலை பார்ப்பான்? என்ன கூந்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க. தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டு ஏதோ ஒன்று படித்து விட்டு வெளிநாட்டில் போய் கக்கூஸ் கழுவுறதுக்கா 30-40 வருஷம் அங்கே வாழ்கிறது. அப்புறம் இங்கே சாகும்போது இங்கே வந்து செத்து போட வேண்டியது. கேட்டால் அவன் செய்யல கடவுள் காப்பாற்றுக்க வேண்டியது. இந்த முறை நீ விவசாய சந்தி ஓட்டு போடு, சிந்திச்சு போடு, சிந்திக்காமல் போடு. எப்படி போல உனக்குன்னு அறிவு இருக்கா இல்லையா அதை நிரூபி. எங்களுக்கு அறிவு இருக்குது நிரூபிக்கிறது தான் இந்த தெரு. விவசாய சந்தி ஓட்டு போடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.